Bring the beat back. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ ஸ்ப்ளெண்டரோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்றதை பார்க்கலாம். பாருங்கள், 100, 130, 140 பார்க்கும்போதே காமெடியாக இருக்குது. என்னென்னு பார்க்குறீங்களா? இந்த வண்டியில் இதாங்க பிரச்சனை. ஸ்பீடோமீட்டர் தான் பிரச்சனையாக இருக்குது. பொறுமையாக போனாலே ரொம்ப அதிகமாக கட்டுது. நீங்களே பார்க்குறீங்க. இப்போ 40 தாண்டி கீழ்ச்சின்னு போகுது. டயரை சுற்றி பார்க்கலாம் வாங்க. டயரை சுற்றி விடுறோம். பார்த்தீங்கன்னா 50 ஏறுது மீட்டரில். 50 km/h போகுது. இதாங்க இந்த வண்டியில் பிரச்சனை. இப்போ நம்ம இதை புது மீட்டர் மாற்ற போகிறோம். எப்படி மாற்றலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 10mm போல்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு டூம் ஆகணும். 10mm போல்ட் அவுத்துட்டா டூம் வெளியே வந்துடும் செட்டாக. டூம் அவுத்து தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு லைட்டையும் அவுக்கணும், லைட் டூமையும். அப்போ தான் அது டேஷ்போர்டில் இருக்கிற 3 நட்டை பார்க்க முடியும். லைட் அவுத்துருங்க. ஸ்பீடோமீட்டர் கேபிளையும் ரிமூவ் பண்ணுறங்க. பழைய மீட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸ்பீடோமீட்டர் கேபிள், அதையும் ரிமூவ் பண்ணுறங்க. ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 10mm போல்ட் இருக்கும். தெரியுதுங்களா? அதை மார்க் பண்ணி காட்டணும் பாருங்கள். இப்போ அந்த ஒரு போல்டு, இந்த சைடு வந்தீங்கன்னா சென்டரில் 2 போல்டு, லெஃப்ட்டில் ஒரு போல்டு. அதை அப்படியே கைட்டினீங்கன்னா இது அப்படியே செட்டாக மேலே வந்துடும். கைட்டியாச்சு. இப்போ பாருங்கள், கைட்டியாச்சு. அப்படியே தூக்குனீங்க, ஷேக் பண்ணி தூக்குனீங்கன்னா அப்படியே செட்டாக வெளியே வந்துடும். இப்போ நம்ம டேஷ்போர்டு அந்த இதை ஆகணும். அதுக்கு 3 ஸ்க்ரூ வரும். லெஃப்ட்டில், ரைட்டில் 1, சென்டரில் 1, லெஃப்ட்டில் 1. ஸ்டார் திருப்பில் இருந்தால் போதும், வேலையை முடிச்சிடலாம் ஈஸியாக. அதை போட்டு கைட்டினீங்கன்னா அப்படியே மேலே இருக்கிற கிளாஸை லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், அப்படியே வந்துடும் செட்டாக. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பழைய மீட்ரு தெரியுது. அப்படியே நீங்கள் கிளாஸ் ரொம்ப இதானாலும் கிளாஸையும் மாற்றிடுங்க அப்படியே. இப்போ பேக் சைடு இருக்கிற பேனல் ஆக்குறோம். பேக் சைடை ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் ஸ்க்ரூ தெரியும், 2 ஸ்க்ரூ தெரியுதுங்களா? அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு. அதை ஊற்றிங்கன்னா ஸ்பீடோமீட்டர் வெளியே வந்துடும். அப்படியே நீங்கள் லைட்டு மாற்றினாலும் மாற்றிக்கலாம் அதில், எல்இடி லைட்டு. சரி, ஓகே விடுங்க. இதுதான் நம்ம வாங்கிக்கிற புது ஸ்பீடோமீட்ரு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 போட்டிருக்கு. இதுதான் நம்ம அந்த புது ஸ்பீடோமீட்டர் வாங்கியிருக்கோம். பாருங்கள், ஸ்ப்ளெண்டர் இது புது ஸ்பீடோமீட்ரு. இதை நம்ம அப்படியே தூக்கி நம்ம வண்டியில் இப்போ செட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பழைய மீட்டரை அவுக்கணும். 2 ஸ்க்ரூ சொன்னோம் இல்லையா, அதை அவுத்துட்டு அப்படியே கீழே புல் பண்ணிங்கன்னா, புஷ் பண்ணிங்கன்னா அப்படியே வெளியே வந்துடும். அவ்வளோதான். இந்த மீட்ரு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கனாலும் வச்சுக்கலாம், இல்லை தூக்கி போட்டாலும் போடலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ புது மீட்ரு எடுக்கிறோம். புது மீட்ரு அப்படியே பழைய மீட்ரு எங்கே இருந்ததோ அதே இடத்துல வச்சு செட் பண்ணிட வேண்டியதுதான். அப்படியே கீழே பிடிச்சி சுற்றுனீங்கன்னா ஒரு ஹோல்ஸில் போய் செட் ஆகிடும் அது. அவ்வளோதான், செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே கீழே 2 அந்த ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிட்டு ஃபுல் டைட் பண்ணிட்டுருங்க. ஃபுல் டைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுது. பின்னாடி அந்த லைட்லாம் தெரியுது பார்த்தீங்களா? அதெல்லாம் நீங்கள் எல்இடியே மாற்றிடலாம் ஒரே செட்டாகவே. நான் மாற்றிட்டேன். இந்த வீடியோவில் காட்டலை, ஆனால் மாற்றிட்டேன். கடைசியாக டெஸ்டிங் அப்போ உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூ கலர் லைட்டும் ஒயிட் கலர் லைட்டும் மாற்றிருக்கேன், எல்இடி லைட்டு. அவ்வளோதான். அந்த அசம்பிளி அப்படியே 3 ஸ்க்ரூ போட்டு முடிக்கிறீங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக டெஸ்டிங் பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், டெஸ்டிங் நல்லா தான் ஒர்க் ஆகுது. மீட்ரு நல்லா ஓடுது. இப்போ நைட் வியூ உங்களுக்கு காட்டுறேன். எல்இடி லைட் மாற்றிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதை காட்டுறேன் வாங்க. இந்த லைட் தான் நான் மாற்றிருக்கேன், ப்ளூ கலரு அண்டு ஒயிட் கலரு. இது ரொம்ப பவராக இருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு லுக்காக இருக்கும் வண்டிக்கு எல்இடி மாற்றிட்டிங்கன்னா. அந்த வீடியோவில் காட்டல, இருந்தாலும் பாருங்கள். மீட்ரு நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு ப்ளூ கலரில். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.